நீங்கள் இன்னும் உங்கள் குழந்தைக்கு கடையில் விற்கிற கண்மை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ மறக்காமல் அது வந்து தூக்கி போட்டுருங்க. அது வந்து ரொம்ப கெமிக்கலுங்க. டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால ஸ்கின் அலர்ஜி கூட குழந்தைக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. கொங்கு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேங்க போட்டு தாங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. வேங்க மர பால்லேருந்து பொட்டு ரெடி பண்ணி அதை தான் வந்து வைப்பாங்கங்க. அதுவுமே குழந்தை பிறந்த 3 months ஆஃப்டர் தான் வைப்பாங்க எங்கள் அம்மா. அதனால் எனக்கு பச்சரிசி வச்சு பொட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது கொங்கு சைடு வந்து பாரம்பரியமாக வந்து இந்த பொட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேங்க போட்டு விட அரிசி போட்டோட ஸ்டே வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்க. வேங்க போட்டு கூட கொஞ்சம் காஞ்சதுன்னா போயிடும். பட் அரிசி போட்டு வந்து நம்ம தண்ணி தொட்டு அடிக்கிற வரைக்கும் போகவே போகாது. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இதான் ட்ரெடிஷ்னலாக வந்து கொங்கு சைடு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி வந்து 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கருக வறுக்கணுங்க. நீங்கள் லைட்டாக கூட ப்ரௌனிஷாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க. நல்லா வந்து ஒரு மாதிரி விட்டு வரும், பேனை விட்டு வெளியே வரும். நல்லா கருகி வந்த பின்னாடி அதை வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ஆக்கிட்டு மறுபடியும் அதே பேனில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பின்னாடி ஒரு தேங்காய் தொட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு அதில் நல்லா வந்து வடிகட்டிங்கன்னா அந்த பொட்டு வந்து கீழே விழுகுங்க. இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். என் பொண்ணுக்கு நான் இப்போவே வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. வேங்க பொட்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவும். ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே வேங்க போட்டு வச்சு ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுங்க. ஒரு திக்னஸ் வருங்க. அவ்வளோதான், பொட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கூட பிளாக் பொட்டு வைப்பீங்களா, நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் ஃப்ரெண்டுக்காக, என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, அவளுக்காக நான் ரெடி பண்ணேன். நீங்களும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.